ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. ஹலோ மைக் செக் 1 2 3. பனையூர்ல நின்று பேசி கொண்டு இருக்கிறோம். தம்பி விஜய் வீடும் பனையூர்ல தான் இருக்கு. சாலி கிராமத்துல சின்ன பையனா எங்க வீட்டுக்கிட்ட இருந்தவர். அப்புறம் சாலி கிராமத்துல இருந்து பனையூருக்கு வந்திருக்கிறாரு. ஆக வாழ்க்கை விரிவடைய விஜய்க்கு சாலி கிராமத்தில் இருந்து பனையூர் தேவைப்படுகிறது. அதே மாதிரிதான் விமான நிலையத்துல பயணிகள் அதிகரிக்க வசதிகள் அதிகமாகும் பொழுது மீனம்பாக்கத்தில் இருந்து பரந்தூர் தேவைப்படுது. பரந்தூரை யார் செலக்ட் பண்ணி கொடுத்தாங்கன்னா மாநில அரசு செலக்ட் பண்ணி கொடுத்தாங்க. டெவலப்மெண்ட்டுக்கோ ஆதரவா பேசினா உடனே விவசாயிகளுக்கு எதிராக பேசுவோம்னு அர்த்தம் இல்லை. இந்த இடத்தை செலக்ட் பண்ணி கொடுத்தது மாநில அரசு. இன்னும் விவசாயிகள் இல்லாத இடத்தை கொடுத்திருக்கலாம். ஆனா அவங்க கம்பேர் பண்ணதுல இது விவசாயிகளை பாதிக்காத இடம் என்று சொல்லும் பொழுது விவசாயிகளுக்கு இன்னும் அதிக வாய்ப்பை கொடுக்கலாம், இன்னும் அதிக இழப்பீடு அதிகம் கொடுக்கணும். ஆனா பரந்தூரே வேணான்னு சொல்லிட்டு பனையூர்ல உட்காந்து சொன்னா எப்படி தம்பி? இது தவறு. தாவேக்கா திமுக வேணா எதுகை மோனைக்கு சரியா இருக்கலாம். ஆனா எதிரில நீங்க இல்லையேப்பா, இன்னும் எதிரில களத்திலேயே இல்லையே. நீங்க என்ன சினிமா துறையில மாதிரியே தானே இருக்கிறீங்க. சினிமால கால் ஷீட் கொடுத்துட்டு இருந்தீங்க, இன்னைக்கு அரசியல் வேலைக்கு கால் ஷீட் கொடுக்குறீங்க. குறிப்பிட்ட நேரம் அதை முடித்து விட்டு நான் வீட்டுக்கு போயிடுவேன் அப்படின்னு. ஆக கால் ஷீட் படி மக்களுக்கு சேவை செய்தா எப்படிப்பா நீங்க ரெண்டாவது நீங்க வந்து திமுகவும் நாங்களும் தான் போட்டின்னு சொல்றீங்க? நாங்களும் தான் போட்டி. திமுகவுக்கு எதிராக நாங்க இவ்வளவு பணியை ஆற்றி கொண்டு இருக்கிறோம். இன்னொன்று, மரியாதைக்குரிய மோடிஜி அவரல என்னஜி மோடிஜி தமிழ்நாடு மேல அக்கறை இல்லையாஜின்னு கேக்குறீங்க. இது மிக தவறு. கரோனா போன்ற காலத்துல தமிழ்நாட்டு உட்பட எல்லாவற்றையும் காப்பாற்றியார் மோடிஜி. விஜய் தம்பி இப்படி பேசுறது தம்பிஜி விஜய்ஜி தப்புஜி அப்படின்னு வேணா நான் சொல்லலாம். திமுகவை நினைக்காம யாரும் இருக்க முடியாதுங்கிறதுக்கு இது ஒரு அடையாளம். அதனால வேற கட்சி இதில் சேர்த்துருந்தா கூட சரி வேறு கட்சிகள் இருக்கான்னு நினைக்கலாம். அதனால் திமுக தான் மெயின்னு அவர் மட்டுமல்ல எல்லோருமே கருதுகிறார்கள். நீங்கள் கேட்ட கேள்வி கூட நீங்களும் அப்படி தான் நினைக்கிறீங்கிறதுக்கு அது ஒரு அடையாளம். அதனால் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கொள்கையை வகுத்து அந்த கொள்கையில் அடிபெறலாமல் போய் கொண்டிருக்கிறது. ஏங்க கூட்டணின்னா அப்புறம் எதுக்குங்க ரகசியமாக நேராக வச்சுட்டு போகிறோம்? இங்கே பாருங்க, திமுகவை பொறுத்தவரையிலும் ரகசியமாக போய் அண்டர் கிரவுண்டில் இது வரலும் வேலை செஞ்சது கிடையாது. நேரடியாக உண்டுன்னா உண்டு, இல்லைன்னா இல்லை. அன்னைக்கு கலைஞர் வந்து பாஜகவோட கூட்டணி வைத்தார். வெளிப்படையாக எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் வச்சார். அதுக்கு பின்னாடி பிரேக் பண்ணார். அதையும் பிரேக் பண்ணும்போது சொல்லிட்டு தான் பண்ணார். இதெல்லாம் ரகசியமாக பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கே எங்களுடைய கூட்டணி வலுவாக இருக்கிறது. நாங்கள் வந்து ஆதங்கத்தில் அதில் சொல்லலை, திமிரில் சொல்லலை, வலுவாக இருக்கிறது. ஜோசப் விஜய் அவர்களே, உங்களை நான் ரொம்ப மதிக்கிறேன். என்னுடைய கூட பிறந்த தம்பி மாதிரி தான் உங்கள்கிட்ட நான் ஒரு 9 குரு ஆடியோ லாஞ்சில் உங்களை நான் சந்தித்தேன். நம்ம 2 பேரும் ஒரு அரை மணி நேரம் தனியாக உட்காந்து பேசணும். அப்போ நீங்கள் சொன்னீங்க எனக்கு உலகம் பூரா ஃபேனு, ஆனால் எங்கள் வீட்டில் என் பையன் உங்கள் ஃபேனுன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டீங்க. நானும் ஹாப்பியாக இருந்தேன். ரொம்ப அமைதியாக இருந்தவர் இன்றைக்கி பார்த்தா மேடையில் பயங்கரமான டைலாக்கு, பயங்கரமான வசனம் இதெல்லாம் பேசுகிறாரு. களத்துக்கு வாங்க, களத்துக்கு வந்தால் தான் இதுவுமே வெற்றி தோல்வி நிர்ணயிக்க முடியும். வீரபாண்டி கட்டபொம்மன் வசனம்லாம் பேசுகிறாரு. அது வந்து அந்தளவுக்கு வந்து மக்கள் பாதி பேர் ஏற்றுக்கலாம். கூட்டம் எனக்கு கூட தான் கூடுது. கூட்டத்தை வச்சு எதுவுமே நம்ம கவனிக்க முடியாது. எனக்கும் ரசிகர்கள் ஏகப்பட்ட பேர் இருந்தாங்க. நானும் கட்சி ஆரம்பிக்கணும் ரொம்ப தீவிரமாக முயற்சி எடுத்தேன். கடைசியில் என்ன சூழ்நிலை தள்ளிடுச்சு. அதனால் என்னுடைய அருமை தம்பி எங்கே நின்னாலும் 26ல் எங்கே நின்னாலும் அவர் எதிர்த்து நிற்க நான் தயாராக இருக்கிறேன். ரசிகர்கள் வேறு, வாக்காளர் வேறு. அதனால் கூட்டம் இருக்குது. எனக்கு கூட்டம் அவ்வளோ கூட்டம், இவருக்கு மேலே கூட்டம் இருந்தது. நானும் கட்சி ஆரம்பித்தேன். நானும் எம்பியாக நின்னேன். அதுபோல் அவருடைய தந்தை எஸ்.ஏ. சந்திரசேகர் ப்ரொடியூசர் கவுன்சில் தலைவராக இருந்தார். நான் எதிர்த்து நின்னேன். இப்போ அவர் மகன் ஜோசப் விஜய் எதிர்த்து நான் நிற்க தயாராக இருக்கிறேன். ஹலோ மைக் செக் 1 2 3. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.